வணக்கம் ராதிகா. அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறைகள் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் விமானங்களில் இன்று நாளையும் அனைத்து டிக்கெட்டுகளும் காலியாகிவிட்டன. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல வேண்டிய தென் மாவட்ட மக்கள் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களில் பயணிப்பதால் திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் காலியாகிவிட்டன. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் திருவனந்தபுரம் நேரடி விமானங்கள் இல்லாமல் இணைப்பு விமானங்களில் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் தூத்துக்குடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கூடுதல் கட்டணங்கள் செலுத்தி டிக்கெட் பெறுவதோடு பயண நேரமும் கூடுதலாகி பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதேபோல் சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் காலியாகிவிட்டதால் பயணிகள் சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மதுரை, திருச்சி, சேலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் பயணிகள் கூடுதல் கட்டணம், அதிக பயண நேரத்தையும் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக ராதிகா, சென்னை தூத்துக்குடி வழக்கமான கட்டணம் ரூபாய் 4100 ஆகும். ஆனால் பெங்களூரை சுற்றி செல்லும் போது 13,400 ரூபாய் வரைக்கும் ஆகிறது. அதே போல சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வழக்கமான கட்டணம் 5,173 ரூபாய். பெங்களூர் வழியாக சுற்றி செல்வதால் ரூபாய் 17,331 ரூபாய் ஆகுது. அதே போல் மதுரைக்கு செல்லக்கூடிய கட்டணம் 4,248 ரூபாய். ஆனால் பெங்களூர் வழியாக சுற்றி செல்லும் போது 13,160 ரூபாய். இதே போல் திருச்சிக்கு 13,842, சேலத்துக்கு 8,688, அதே போல் கோவைக்கு செல்ல வேண்டிய கட்டணம் 8,448 கூடுதலாக இந்த பயண கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராதிகா, தமிழ்நாட்டுக்குள் பயணம் செய்வதற்கு போதிய நேரடி விமானங்கள் இல்லாத காரணத்தினால் பயணிகள் அன்றாட அதாவது அண்டை மாநிலங்களுக்கு திருவனந்தபுரம், பெங்களூர் வழியாக பயணம் செய்ய வேண்டிய இருப்பதால் கூடுதல் டிக்கெட் கட்டணங்கள் செலுத்துவதோடு பயண நேரமும் பல மணி நேரம் அதிகமாகிறது. பயணிகள் அவதியடைந்து கொண்டு இருக்கின்றனர். எனவே விமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் பயணிகள் பயணிப்பதற்கு தேவையான அளவு கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் கூறுகின்றனர் ராதிகா.